எனது சமையலறைக்கு நல்வரவு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்ச உடனே குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பாத்திரத்தை வச்சிடலாம். பாத்திரம் காய்ஞ்சி எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயை போட்டு வதக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கத்திரிக்காயில் 4 கீரல் மட்டும் போட்டுருக்கேன். முழு கத்திரிக்காயில் 4 கீரல் மட்டும் சொட்டை இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த முழு கத்திரிக்காயாவது எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கத்திரிக்காய் இப்போ நல்லா எண்ணெயிலே வதங்கி வருது. பார்த்தீங்கன்னா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வதங்கணும். கத்திரிக்காய் மேக்ஸிமம் ஒரு 60-70% இந்த எண்ணெயிலே வேக்காடு ஆகிடுது. அப்போ தான் நல்லா கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வதங்கி போயிருக்கு கத்திரிக்காய். இப்போ கத்திரிக்காய் வறுத்த எண்ணெயிலே கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ வெந்தயம் சேர்த்துட்டு பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாகி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பார்த்தீங்களா? ஓகேங்களா? இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிடணும் வெங்காயம். இந்த வெங்காயத்தில் இருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பித்தோடனே இந்த இடத்துல நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு அது கூட குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. பார்த்தீங்களா? தக்காளியே இல்லை, எல்லாம் மசிஞ்சு போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஒரு நிமிஷம் இனிமேல் மிளகாத்தூளை போட்டு இந்த தக்காளியில் எப்படியோ வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மசாலா கொஞ்சம் வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாத்தூள் போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம புளி தண்ணி எல்லாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டோங்க. இது நல்லா சுண்டி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட குழம்பு நல்லா கொஞ்சம் சுண்டி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கத்திரிக்காயை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா அப்படியே கொதிக்க விடணும். அதுக்குள்ளே குழம்பு சரியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு. கத்திரிக்காயும் நல்லா வெந்து போயிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.